இது ஒரு வகையான குதிரை பேரம் தான். உங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்குங்க. எம்எல்ஏக்களை யாரையாவது சேர்த்தினா கூட பரவாயில்ல. விஜயபாஸ்கர்லாம் உங்களுக்கு ஓப்பனாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவரெல்லாம் சேர்த்து என்ன சாதிக்க போகிறீங்க? ₹2,000 இப்போ 500 காரில் வேறு வந்திருக்குன்னு சொன்னாங்க. கார் மட்டும் வந்து எதுன்னு தெரியல. அப்போ அந்த ஏரியா என்ன நீங்கள் அப்படி தானே கடந்து வந்திருப்பீங்க? ஆமாம், பட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். ரொம்ப மோசமான டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். ஆனால் அப்படி ஒரு சூழல் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி அந்த அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறது மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்குது. அவ்வளோ பஸ்ஸு நிற்கிறது, ஹோட்டல் உள்ள இடம் இருக்கா? இல்லை. அந்த மாநாடு போன்று நடத்தியிருக்கிறார். இந்தியாவிலேயே 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 யார்? செங்கோட்டையன். இன்றைக்கி தான் ஃபாஸ்ட்டாக பேசிக்கிறார். ஆமாம், நான் தெரில, ஏன்னு தெரியல. அது ஒரு கீசி போட்டாங்களா தெரில. கரூரில் ஒரு பாக்கி இருக்குது, அதை நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. பார்த்தா வழக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது திருப்புற மாதிரியும் போயிட்டுருக்கு. இது எதை நோக்கி போயிட்டுருக்கு? பழிக்கு பழியா? அதே மாதிரி அரசியல் தானா? பழிக்கு பழி வாங்கினா கூட அது எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மேடையில் பேசுகிறது அழகு இல்லைல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆதவர்ஜுனா இந்த மாதிரி வாய் விட்டுட்டே போனார்னா அது என்றைக்கு தானே பேக் ஃபயர் ஆகும். அவரை நம்ம ஒரு இதில் கூட நான் சொல்லியிருப்பேன், தாவேகாவுடைய சேகர் பாபுன்னு. ஏன்னா சேகர் பாபு நீங்கள் திமுக தோத்துச்சு, தங்கம் தென்னரசை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இல்லை வேறு யாராவது பேசுகிறாங்களா? ஏன் சேகர் பாபு பற்றி பேசுகிறாங்க? புஷியானந்த் போன்றவர்கள் தங்கள் கட்சிக்காரர்களை பற்றி நேசிக்கிற ஆட்கள். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அது பெரிய சிக்கல் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே மாதிரி வேலை பண்ணியிருந்தீங்கன்னா என்னத்துக்காரது? இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட தனித்தன்மை கெட்டு போகிறது ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு சைடு பார்க்கும்போது வர்றவங்களுக்குலாம் என்ன போஸ்டிங் கொடுப்பீங்கிற ஒரு மிகப்பெரிய சொல்கிறாங்க. ஏதாவது போஸ்டிங் கொடுப்பீங்க, அவன் டாமினேட் பண்ணுவான், லஞ்சம் வாங்குவான், எல்லாம் பண்ணுவான். நீங்கள் எங்கே போய் கேட்க முடியும்? வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலைஃப். நான் உங்கள் வீரமணி. காலையிலே விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேர் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. எங்கள் கட்சியில் இணைஞ்சா சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த தாவேக்கா கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. நேற்று நடந்த தாவேக்கா கூட்டணி தோழமை கட்சிகளுடைய மீட்டிங் பரபரப்பாக ஏதாவது இருக்கா விஷயங்கள் கேட்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் விஷயத்தில் மீண்டும் ஒரு புரட்சி செய்திருக்கிறது தாவேக்கா அரசாங்கமும் அதனுடைய அமைச்சரும். நேரடியாக அமைச்சருக்கு போக வேண்டிய கிரெடிட் அது என்ன? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் ஜப்பானோட பிரதமர் மீண்டும் வந்து இந்தியா வருகை, 16வது மீட்டிங், வர்த்தகம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், புல்லட் ட்ரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்துட்டுருக்கு. ஹரியானாவில் இன்றைக்கி வந்து மாருதி சுசுகியோட அடுத்த ஒரு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஜப்பான் நம்மளோட வர்த்தக உறவு பல விஷயங்கள் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் புல்லட் ட்ரெயின் வந்து இந்த புனே, இது அகமதாபாத் டு புனே, அதே மாதிரி திருப்பதி டு இதுவும் கேட்டிருக்காங்க, சென்னையிலேருந்து அதுவும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு 2 ஹவர் 1 ஹவரில் நீங்கள் திருப்பதி போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். அந்த டெக்னாலஜிலாம் நமக்கு கிடைக்கிதுன்னா அதுக்கு அடுத்தது நம்ம வந்து புல்லட் ட்ரெயின் டெக்னாலஜியில் நம்ம சுயமாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி செமிகண்டக்டரு, அந்த ஏஐ டெக்னாலஜி, அதில் வந்து அவர்கள் ஒரு படி மேலே இருக்கிறாங்க. இப்போ அந்த இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சத்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் கோயில் கோயிலாக போயிட்டு சத்தம் இல்லாமல் அவங்க தாவேக்காவை என்ன அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்களே தவிர மத்திய அரசு என்ன பண்ணுறதுன்றதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகிற ஏற்பாடுன்றதை இல்லைன்றது தான் இது. அது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள். ஒரு சட்டம் ஒன்று வரப்போகுது. 1 மாதம் ஜெயிலில் இருந்தால் அமைச்சர் பதவியை தூக்கிடுவாங்க. நம்ம இலாகா இல்லாத மந்திரியெல்லாம் வச்சுருந்தார்ல, அதெல்லாம் இனிமேல் நடக்காது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் குற்றச்செயலில் மாட்டி ஒரு மற்ற இதில் கிடையாது, கிரிமினல் மாட்டி 1 மாதம் ஜெயிலில் இருந்துட்டிங்கன்னா, இப்போ அரசு ஊழியர்கள் 48 மணி நேரம் சிறையில் இருந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. ஆமாம். அது மாதிரி அமைச்சர்கள், அந்த இவர்கள் எம்எல்ஏக்கள் என்னன்னு தெரியல, அது படிக்கலை, மேலோட்டமாக தான் பார்த்தேன், இருந்தால் அவர்கள் பதவி வந்து போயிடும், தானாக ரத்தாயிடும். அந்த சட்டத்தை கொண்டு வர போகிறாங்களாம் வர நடப்பு கூட்டத்தொடர்லேயே. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. அது எங்கே
ரைட். இதில் மெயினாக சொல்ல போனால் ஜப்பானோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பிளான்ஸே இப்போ தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அந்த செமிகண்டக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியும் ஏஏசிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதில் வந்து எல்லா அரசாங்கமும் முன்னெல்லாம் இருக்குது. நம்மளுடைய தொழில்துறை அமைச்சரும் கண்டிப்பான முறையில் இதில் போய் ஒரு நல்ல ஒரு டெண்டர் எடுத்து இது எடுத்து கம்பெனி கொண்டு வரணுங்கிறத நம்மளுடைய விருப்பம். போன கவர்மெண்ட் மாதிரி இல்லாமல் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஜப்பானோட கான்செப்ட் எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு மண்டலமாக தான் இருக்கும். சென்னை, திருவள்ளூர் அந்த மாதிரி சரௌண்டிங் விட்டா கோயம்புத்தூர் அண்டு தூத்துக்குடி தான். ஸோ இது மேலும் டெவலப் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ நாளைக்கு இந்த என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்களா வச்சு நாளைக்கு பேசுவோங்க. ரைட்ண்ணே. நீங்கள் சொன்னீங்க இந்த வழக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. சொல்லும் போதே வந்து இலக்கால அமைச்சர்னு சொல்லி சொன்னீங்க. ஏதோ அவரை சுற்றியே வந்து இந்த வழக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நேற்று நம்ம பேசின மாதிரியான விஷயங்கள், இந்த எம்எல்ஏக்களோட பேரம் இன்னைக்கு காலையிலே வந்து ஒரு அதிர்ச்சி செய்தினா அவர் மீது வந்து எஃப்ஐஆர் போட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஒரு விஷயத்தையும் பேசப்படுறாங்க, நியூஸும் வெளியே வந்துட்டு இருக்கு. உண்மைதானா? அவர் மீது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அதே மாதிரி 6 பேர் கைது சொன்னால் எஃப்ஐஆர் அடிஷ்னல் ஷீட் இது பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் இப்போ ஆரம்ப நிலையில் தான் அந்த வழக்கு இருக்குது. போலீஸார் கிடைத்த தகவல் அதை ஒட்டி திருநாவுக்கரசு கைது, திருநாவுக்கரசுடைய இது கன்ஃபெஷனில் நேற்று 2 பேர், நம்ம நரேஷ் அவர்களுடைய கன்ஃபெஷனில் இன்றைக்கி 6 பேர். இதில் சில தொலைக்காட்சிகள் செந்தில் பாலாஜியை போலீஸ் தேடுகிறது, அசோக்கை தேடுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு திமுகவுடைய பவர் தெரியும், திமுகவுடைய சட்டம் குழு தெரியும், திமுக எந்த அளவுக்கு எகிரி அடிக்கும்னு தெரியும். அப்போ இந்த இதில் கொஞ்சம் நல்லா விளையாட விட்டு ஆதாரங்களை திரட்டி தான் இப்போ மூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் அதிர்ச்சி தான் திமுகவுக்கு. இப்போ இந்த விவகாரம் செந்தில் பாலாஜி வரைக்கும் போகுமா, அசோக் வரைக்கும் போகுமான்றது இனிமேல் தான் தெரியும், மற்றவர்கள்ட்ட நடத்துகிற விசாரணை எதுன்னு. அதனால் இப்போதைக்கு தொலைக்காட்சிகள் வரதெல்லாம் வச்சுட்டு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா எஃப்ஐஆரில் பதுங்கப்பட்ட எஃப்ஐஆரில் அவர் அசோக் அவரோட பேர் இருக்குங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுது. காவல்துறை சார்பாகவே தலைமறைவுங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்களே. காவல்துறை தலைமறைவுன்னு யார்கிட்ட வந்தது? அறிக்கையை வெளியிட்டாங்களா தலைமறைவு தேடுகிறோம்னு? அதெல்லாம் இவங்களா சொல்கிறது தான். எல்லாம் அவங்களாம் பேசுறது, போகிறது, சொல்கிறது, வர்றது. ஒரு அதிகாரி சொல்லுவான், நாளைக்கு அதே அதிகாரி நான் எப்பப்பா சொன்னேன்னு. அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. எஃப்ஐஆரில் போட்டு இவர்கள்லாம் இருக்கிறாங்க, இவர் வந்து தலைமறைவாக இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அதை வந்து கரெக்டான இதுவாக பேசலாம். ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் இல்லை தாவேகாவை சேர்ந்தவர்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கரூர் டீம் தான். ஆமாம். அதில் குறிப்பாக அந்த சுரேஷும் கார்த்தியும் யாருன்றது எல்லாருக்குமே ஊரறிஞ்ச விஷயம். அதே மாதிரி அந்த சீனிவாசன், அந்த அது நாடார் இதுடைய மாநில, அவர் இப்போ தான் அதிமுகவில் சேர்ந்தவர். அவரும் யார் என்னன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சிலரும் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாருமே அந்த கரூரை சேர்ந்தவங்க தான், நாமக்கல் கரூரை சேர்ந்தவங்க தான். அதனால் இதில் மெயின் புரோக்கராக செயல்பட்ட திருநாவுக்கரசு இன்றைக்கி 2 பத்திரிகையாளர்கள் கைதாகிருக்காங்க. பத்திரிகையாளர்னால் அவங்கள பத்திரிகையாளர்னு நினச்சிக்காது, அவங்க ஒரு டேபிள் மேக்சின் நடத்துகிறவங்க. பத்திரிகையாளர்ன்றது சொல்கிறதுக்காக ஒரு புக்கை அங்கங்கே இருந்து பேப்பரில் வரதெல்லாம் எடுத்து அது எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். டேபிள் மேக்சின் இவனுக்கு நான் ஒரு எழுத்து கூட எழுத வராது, எழுத படிக்க கூட தெரியாது இருந்திருக்காங்க. எழுத படிக்கவே தெரியாமல் டெய்லி பேப்பர் நடத்தினவருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால் அப்போ கவுண்டமணி சொல்ல கம்பெனியில் உண்மைதான், டே அவனுக்கு எழுத படிக்க கூட தெரியும் பேப்பர் வச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் எழுத படிக்கவே தெரியாது, அவர் சங்க நடவடிக்கைகளில் தானாக வந்துக்கிட்டு பூந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அவர் பார்த்தா வேறு லெவலில் இருக்கார். நம்ம கூட அவ்வளோ ஆஃபீஸருங்க தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், ஏசி கீசி என்ன பஞ்சாயத்து, மற்றவங்களோட மனசை பிடிக்க தெரிஞ்சிருக்காரோ. இதில் இன்னொரு டீமு கார்டு போட்டு கொடுப்பாங்க, அந்த கார்டை வந்து விற்பாங்க. அதாவது ஒரு சேனலுக்கு 1000 ரிப்போர்ட்டர்கள் போட்டுக்கலாம், கார்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வாங்கி சப் ஏஜெண்ட்டாக விற்றுருந்தவன் பார்த்தான், நல்லா இருக்குது அந்த பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டு அவன் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்டான். சரி சும்மா சொன்னால் நம்புவீங்களா? அவன் 8வது தான் படித்தவன், என்ன பண்ணுறது, ஒரு 30,000 கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கிட்டான். அதெல்லாம் இருக்குது, வேணுமா அவங்க டாக்டர் பட்டம் வேணுமா? எனக்கு வேண்டாங்க, டாக்டர் வீரமணின்னு போட்டுக்கலாம், டாக்டர் வீரமணி எம்பிபிஎஸ் அப்படின்னு. திமுக போய் நம்ம லண்டனில் போய் இது திறந்த மாதிரி அப்படிதான், அதே கதை தான். அதே தான். அப்புறம் டாக்டர் வாங்கிட்டு டாக்டர்னு போட்டுக்கிட்டு சங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை நிகழ்ச்சி, எத்தனை இது. லாஸ்ட்டில் அவர் வந்துட்டு பத்திரிகையாளர்களெல்லாம் அவரும் ஒரு சங்க தலைவரா, காலத்தின் கோலம். அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் அவரும் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டார். அவங்க இந்த மாதிரி எதுக்கு கார்டு? போலீஸ் பிடிக்காது, வண்டியில் ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்கலாம், தண்ணி அடிச்சு ஓட்டினோட பிடிக்க மாட்டாங்க.
அது ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் நீ என்னது தண்ணியை நீ ப்ரெஷ்ஷா இல்லையா முதல்ல ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்துடுறாங்க. சரி ஆமாம் நெல் தண்ணி அடிச்சு ஓட்டுவேன் ப்ரெஷ்ஷுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க ஓரமாக நெல் சார் அப்படின்னு. இது சில இடங்கள்ல நான் தலைவரே நமக்கு தெரியாதா இது மாதிரி போய் இந்த இதெல்லாம் இப்படி சரி இதுக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு இப்போ தலைமைச் செயலகத்துக்கு போகணும், கமிஷன் ஆஃபீஸ் போகணும், பல அரசு அலுவலகங்கள்லாம் சுற்றணும், என்ன பண்ணுறது? ரைட்டு இவனே என்ன பண்ணுவான், ஒரு புக்கு ஏதாவது பாயும்புலி பதுங்கு மேங்கை அப்படின்னு ஏதாவது ஒரு பேரில் ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு ஆரணை வாங்கிடுவான். வாங்கிட்டு எழுத தெரியாதுல்ல என்ன பண்ணுறது, தினத்தந்தியில் இல்லை இதுலையா வந்திருக்க ஏதாவது கட்டுரை எடுத்து ஒரு பக்கம், அப்புறம் இதுக்குன்னே யாராவது எழுதி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, இல்லாட்டி எழுதுறதுக்கு அது இப்படிலாம் போட்டு ஒப்பிடுறது, படத்தை கிடத்த வச்சு பண்ணிவிட்டு அந்த புக்கை மாதத்துக்கு ஒன்று பிரிண்ட் பண்ணி ஒரு 1000 புக்கை அடிச்சுட்டு நேராக போய் எல்லா ஆஃபீஸ் இருக்கும். மாதம் போனீங்கன்னா பழகிடுவீங்க. போனோன்னே அவன் முதல்ல மற்றவங்களோட அவன் ரொம்ப இது பண்ணி காட்டுவான். அவன் வந்து எப்படி இருப்பான்னா எப்போவுமே வெளியில் இதை தொங்க விட்டுருப்பான் ஐடி கார்டு. நீங்கள் போலி ரிப்போர்ட்டர் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஐடி கார்டை வெளியே தொங்க விட்டுருப்பான். நீங்கள் வழக்கமான ரிப்போர்ட்டர்லாம் ஐடி கார்டு வெளியில் தொங்க விட மாட்டாங்க. அதில் வழக்கமான ரிப்போர்ட்டரில் ஐடி கார்டு தொங்க விட்றவனும் அந்த லிஸ்ட்டு தான் என்ன கேட்டால். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் தொங்க விட்டு சுற்றிக்கிட்டு வண்டியில் எல்லாம் ஓட்டிக்கிட்டு சுற்றுவோம். இப்படி ஆள்களில் ஒருத்தர் தான் அந்த ஏதோ ஒரு பத்திரிகையில் இது. ஆனால் இவர்கள் வேலை பெரும்பாலும் இப்படி தான் அரசியல்வாதி சுற்றுவாங்க. அரசியல் நமக்கெல்லாம் தெரியாது, அவங்க யாரையாவது ஒரு அமைச்சரையோ யாரையோ பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த தாவக கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, அப்படியே ஓட்டிக்கிட்டு அந்த பேப்பர் நடத்துகிறேன் இது நடத்துகிறேன் அது நடத்துகிறேன். இவங்களுக்கும் அது இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல அதில் கொஞ்சம் பேரை தவிர பெரும்பாலும் விளம்பர பைத்தியங்க. அப்போ அவங்களுக்கு ஃபோட்டோ போட்டு நான் இந்த மாவட்டத்தை சட்டம் ஒழுங்கின் இதுவாக காப்பாற்றுவேன் அப்படின்னு ஃபோட்டோலாம் போட்டோம்னா அவருக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். இந்த புக்கே 1000 புக்கு தான் அடிச்சிருப்பான், அதை ஒரு 10 இடத்துல போட்டிருப்போம். ஆனால் இவர் சட்டம் ஒழுங்கை காப்பது தான் என் வேலை, டேபிளில் உட்காந்து சைன் பண்ணிட்டு சில பேர் கிட்டே சேர்க்க மாட்டாங்க, கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரியும் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆட்சியர் அங்கங்கே போய் பேட்டி எடுத்து போட்டுக்கினேன், பேட்டி இல்லை இதெல்லாம் கேட்டு ஃபோட்டோவை போட்டுன்னு பண்ணுறது. இப்படி தான் இன்றைக்கி ஓடுது. அவர்கள் அக்ரெடிஷன் கார்டு முதல் கொண்டு வாங்கி வச்சுருக்காங்க. அது அங்கே போய் பிஆர்ஓ கரெக்ட் பண்ணிக்குவாங்க, அவன் அண்ணா அண்ணான்னு சொல்லி அப்படியே சுற்றிக்கணும், இல்லாட்டி யாரையா வச்சு இப்படி தான் இருந்தது, இருக்கிறது, இப்போவும் இருக்கிறது. இதுதான் பத்திரிகை துறை. இங்கே வா எழுதுன்னா எழுத தெரியாது. ப்ரெஸ்ஸுன்னு பிடிக்கிறாங்கல்ல போலீஸு, ரைட்டுப்பா நான் ஒரு செய்தி சொல்கிறேன், அதை நீ ஒரு A4 ஷீட்டில் செய்தியாக எழுதி கொடு, நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னால் சத்தியமாக ஐயா ஃபைனே போட்டுற ஐயா. இல்லை போல இப்போ இருக்கிற காவல்துறை அதை சொல்ல தயாராக இருப்பாங்களா? அது மாதிரி அது சில பேர் இருக்காங்க காவல்துறையில் நாலேஜபிள் பர்சன்லாம் இருக்காங்க. ஏன்னா நான்லாம் பார்த்துருக்கேன், நல்ல நாலேஜ் பேசுகிற ஆள்லாம் இருக்காங்க, நல்ல நாலேஜ். அதனால் சில பேர் திருக்குறள் சொல்லலாம் சொல்லி பண்ணாதனால நீ திருக்குறள்லாம் சொல்ல தேவையில்லை. ஒருத்தர் நான் சொல்கிறேன் பேர்லாம் சொல்ல வேணாம், அவர் அடித்து ஊற்றுவார், அது ஒன்று தான் டைட்டில். நம்பர் 1 யூடியூபர் அவர், ஒரு பேராகிராஃப் எழுத தெரியாது, ஆனால் அவர் மூத்த பத்திரிகையாளர். இதுதான் நிலைமை. இதில் என்ன கொடுமைனான இந்த விஷயத்தை வச்சு தம்ப்லைன் நடந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு தேடும் செந்தில் பாலாஜி. வெறி அப்படியே ஏற்றிக்கிறான், ஊசி கீசிலாம் ஏற்றி கஞ்சா காவல்துறைக்கு வெறி கொண்டு தேடுறான். வெறி விட்றா விடக்கூடாதா அடிச்சுக்குவாங்களே தலையில் அடிச்சுட்டு இந்த மாதிரி வெறி கொண்டு தேடுறான். ரைட்டா. இது ஒரு புறம் இருக்க விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் வந்து தாவைக்கால இணைஞ்சிட்டாங்க. பெரிதாக எதிர்பார்த்தது என்னன்னா விஜயபாஸ்கர் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து நான் இணைந்தா முதல்வர் முன்னிலையில் தான் இணைவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது அதுதான் இருந்தது. ஏதோ அந்த இடத்துல வந்து தாவைக்கால இன்னைக்கு ஒரு செட்டப்பு, இணைந்த பின் இன்று மாலை முதல்வர் சந்தித்து ஆசி பெறுகிறார். அது மாதிரி ஏதோ தாவைக்காவோட உட்கட்சி பூசலாம் என்னங்கிறது தெரியல. அது ஒரு புறம் இருக்க இந்த 2 விஜயபாஸ்கரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு 10,000 பேர் அவங்க கணக்குப்படி 10,000 பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. 1000 பேர் மாதிரி தான் இருந்தது எனக்கு. பஸ்ஸெல்லாம் நிறையா வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா சமூக சேவை ஆற்ற எல்லாரும் சொந்த பைசா போட்டு பஸ்ஸில் வந்திருக்காங்க. ஏன்னா தாவைக்காங்கிறது ஊழல். சரி, ஒரு பஸ்ஸுக்கு 6 பேர் 35 பேர் 60 பேர் கணக்கு வச்சு 60 பேர் எப்படியோ ஒரு பஸ்ஸில் உட்கார்றதுக்கு 60 பேர். நீங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாது. 52 பேர் 52. சரி 60 பேரை வச்சுக்கிங்க. 10 பஸ் வந்தா 10 பஸ் வந்தால் என்னென்ன மிஞ்சி போனால் ஒரு 600 பேர். எத்தனை பஸ் வந்துருக்கும்? 200 பஸ்ஸுன்னு அவங்க கணக்கு அமைச்சிருக்காங்க. 500 கார், 200 பஸ் 500 கார். 200 பஸ்ஸுக்கு எவ்வளோ பேர்? 200 பஸ்ஸுன்னா ஒரு 12,000 பேர் ஆச்சு. 100 பஸ்ஸுக்கு எவ்வளோங்க? 100 பஸ்ஸுக்கு என்ன 100 பஸ் 100 போட்டிங்கன்னா 6000 12,000 ஆச்சு. 12,000 ஆச்சு. இப்போ 500 காரில் வேறு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. கார் மட்டும் வந்து எதுன்னு தெரியல. அப்போ அந்த ஏரியா என்ன நீங்கள் அப்படி தானே கடந்து வந்திருப்பீங்க? ஆமாம், பட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். ரொம்ப மோசமான டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும்.
ஆனால் அப்படி ஒரு சூழல் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறது மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்குது. அவ்வளோ பஸ் நிற்கிறது, ஹோட்டல் உள்ள இடம் இருக்கா? இல்லை. அந்த மாநாடு போன்று நடத்தியிருக்கிறார். இந்தியாவிலேயே 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 யார்? செங்கோட்டையன். இன்னைக்கு தான் ஃபாஸ்ட்டாக பேசிக்கிறாரு. ஆமாம், தெரில ஏன்னு தெரியல. அது ஒரு ஊசி போட்டாங்களா தெரில. ஃபாஸ்ட்டாக இந்தியாவிலே எல்லாத்துக்கும் இந்தியாவிலே சேர்த்துக்கிட்டாப்ல. இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு கிடையாது. இந்தியாவிலேயே 2 அமைச்சர்கள் இணைஞ்சது இன்னைக்கு தான். முன்னாள் அமைச்சர்கள் இந்தியாவிலேயே அவரை தன்னை மறந்துட்டார் போல. இந்தியாவிலேயே இன்னைக்கு தான். இந்தியாவிலேயே பேர்பட்ட கூட்டம் பார்த்ததில்லை. இந்தியாவிலே இப்படியே எல்லாத்துக்கும் இந்தியாவிலேயே முன்னாடி போட்டாப்ல. அதனால ஏதோ மை இந்தியா எனக்கு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். படத்தை ஏதாவது ரொம்ப ரொம்ப காலமா சொல்லுங்கிறார். இந்தியாவிலே இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியாது, நிரந்தர முதலமைச்சர் ஆகிட்டாப்ல. ஆமாம், ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க, இப்போ இவர் சொல்ல ஆரம்பிச்சாங்க நிரந்தரம்னு. அதனால இனி இந்த புகழ்ச்சி உரைகள்லாம் அந்த திராவிட கலாச்சாரம் இனி ரொம்ப மோசமாக இருக்கும். புஷி ஆனந்தே வைக்கப்படுற அளவுக்குலாம் புகழ்வாங்க. அது ஒரு பக்கம். அப்போது இன்னைக்கு இவர் இணைஞ்சது மூலிமா திமுக அதோடைய இவங்க கனிமொழி அக்கா ஒரு அறிக்கை, புதிய வாஷிங் மிஷின், கடுமையாக புதிய வாஷிங் மிஷின். அது செந்தில் பாலாஜியை எந்த வெள்ளாமையில் வச்சு வெளுத்தீங்க? அது தெரியல. அது ஏதோ கல்லுகளும் இன்னைக்கு அந்த காணொலி ஊர் பூரா இருக்கு. இவங்க சொல்லாது யாரனே, இவங்க சேர்க்காதது யார போல சொன்னவங்கள தான் போல சேர்ப்பாங்க. உங்க அப்பாவை அடிக்க வந்தவர் தானே சேகர் பாபு? சேகர், ஆமா. சட்டசபையில் வெளியில் இல்லை, சட்டசபையில். நீங்கள் எந்த இடத்துல வச்சுருந்தீங்க அவரை? உங்களை பற்றி பேசாத யாரையாவது நீங்கள் இது பண்ணிடுங்க. அப்புறம் என்ன அது இவங்க சொல்கிறதுன்னா ஊழல் இந்த மாதிரி விஷயம். செந்தில் பாலாஜியை நீங்கள் எந்த வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்தீங்க? சரி, அது கூட எடுத்துட்டீங்க. அதற்கு பிறகு மாற்ற விஷயத்துலலாம் எப்படி பாதுகாத்தீங்க? ஒரு கைதாக இருக்கார் ஈடியில், ஒரு முதலமைச்சர் புரோட்டோகாலை மீறி போய் பார்க்குறாரு. அவர் போனாருன்ட்டு எல்லா அமைச்சர்களும் முறை வச்சு இந்த வயசுக்கு வந்தால் சீர் செய்வாங்களா? ஆமாம், எல்லாரும் விடிய எல்லாரும் போய் பார்த்தாங்களா இல்லையா? ஆமாம். அப்புறம் ஏதோ அவர் கைதாகும்போது கொஞ்சம் பயந்துட்டார், ஏதோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுக்காக இப்படியா நீங்கள் பதறி போய் போகிறது? அதுவும் நைட் ஒன் நைட்டா? அதான் சொல்ல, விடிய போனாங்க. அப்போ இதெல்லாம் எதில் வரும்? கொஞ்சம் அப்படி முதுக திரும்பி பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி பேசலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சுண்ணே தாவேகாக்கு. திமுக எதிர்கட்சிங்கிறது இல்லையா? இவங்களை பற்றி எது சொன்னாலும் எடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், ஓம் முன்னாடியே எல்லாரும் இருக்கா பார்த்துக்கூடாது. அவர் முதலமைச்சரையே பேச வச்சாங்களா வாஷிங் மிஷின்? அப்போவே இந்த விமர்சனம் வந்தது இல்லை, இவங்கெல்லாம் எந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் பேசுகிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒன்று. இப்போ போய் புகார் கொடுத்துருக்காங்க. யார்? குதிரை பேரம் நடக்குது, சிபிஐ விசாரணை வேணும்னு கவர்னர்கிட்ட. எங்கே குதிரை பேரம் நடந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நம்ம அதில் ஆதரிக்கலை, அது தப்புன்னு தான் சொல்கிறோம். ஆமாம், ஏன்னா தாவைக்கு அப்படியே தனித்தன்மையாக போகுது. இந்த இன்னைக்கு ஒரே நாள் உதாரணம்ண்ணே, வந்திருக்க எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் கொடுத்துருப்பீங்க. வந்து கொடுத்துருக்க எல்லாருக்கும் கோழி பிரியாணி கோட்ரு அதான் ஆக போகுது. இப்போ இந்த கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்துட்டீங்கல்ல. ஆமாம். இதில் என்ன தெரியுமாண்ணே, நான் முதல்ல பார்த்த டீஸோட பார்த்த டீன்ஸ் யாரும் பார்த்தா உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள், கடம்பூர் ராஜு அவர்கள் டிஷர்ட் போட்டு வந்திருக்க டீன்ஸ் மாதிரி வந்திருக்காரு. சின்ன ராஜு யோசிச்சுக்கிறாராம், வெளியே போகலாமா இங்கே இருக்கலாமா அந்த மாதிரி. அவங்க ஜென்சி இல்லை, அதான் அதனால் ஜென்சி. என்னன்னா திரும்ப திரும்ப இதுதான் சொல்கிறோம், இது ஒரு வகையான குதிரை பேரம் தான். உங்களுக்கு அவசியம் இல்லை, அப்படி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்குங்க. எம்எல்ஏக்களை யாரையாவது சேர்த்தினோட பரவாயில்ல. விஜயபாஸ்கர்லாம் உங்களுக்கு ஓப்பனாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவரெல்லாம் சேர்த்து என்ன சாதிக்க போகிறீங்க? புதுக்கோட்டையில் இதுக்கப்புறம் தான் நீங்கள் தாவேக்கா வளர்க்க போகிறீங்களா? நீங்கள் இது வரைக்கும் தோல்வி கண்ட 7 மாவட்டங்களில் தோல்வி கண்ட மாவட்டங்கள்லேருந்து யாருமே வரல. இது வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. எல்லா ஜெயிச்ச மாவட்டத்துலேருந்து ஆளை கொண்டு வரீங்க. இவர்களை சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதிமுகவை தானே பார்ப்பாங்க. இன்னொன்று அங்கே இருக்கிற தொண்டை மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் வந்துட்டார், இனி அந்த மாவட்ட செயலாளர் யார் இருப்பா? கரூரில் யார் மாவட்ட செயலாளர் இருப்பா? அப்போ அந்த பையன் உள்ளே போனானே அந்த பையனுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அண்ணன் விஜயபாஸ்கர் வாழ்க அப்படின்னு. ஈரோடுல நம்ம அண்ணன் செங்கோட்டையன் சேர்றதுக்கு முன்னாடி விஜயபாலாஜிக்கு மேலே அவர் அமைச்சர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை அந்த கட்சிக்காரங்க வச்சுருந்தது. ஒரே செகண்டில் அவர் தள்ளிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அவருக்கே அப்படின்னா விஜயபாஸ்கர்லாம் கேள்வியே கிடையாது அந்த மாவட்டத்தில். அதனால் தாவேக்கா ஏன் இந்த வேலையை பண்ணுறாங்க, இது எப்போ நிறுத்த போகிறாங்க, இது இப்படியே தொடர்ந்தால் தாவேக்காவுடைய தன்மை என்ன ஆகும் அப்படின்றத புஷி ஆனந்த் போன்றவர்கள் சிந்திக்கணும். ஏன்னா செங்கோட்டையனுக்கும் ஆதவுக்கும் வேறு நோக்கம் இருக்குது. புஷி ஆனந்த் போன்றவர்கள் தங்கள் கட்சிக்காரர்களை பற்றி நேசிக்கிற ஆட்கள். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அது பெரிய சிக்கல் இல்லை.
ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே மாதிரி வேலை பண்ணியிருந்தீங்கன்னா அவர் என்னத்துக்காரது? இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட தனித்தன்மை கெட்டு போகிறது ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு சைடு பார்க்கும்போது வர்றவங்களுக்குலாம் என்ன போஸ்டிங் கொடுப்பீங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. சொல்கிறாங்க. ஏதாவது போஸ்டிங் கொடுப்பீங்க, அவன் டாமினேட் பண்ணுவான், லஞ்சம் வாங்குவான், எல்லாம் பண்ணுவான். நீங்கள் எங்கே போய் கேட்க முடியும்? அவரை பார்த்து இவங்களும் கெட்டு போயிடுவாங்களே. ஆமாம், வேற என்ன? வழியும் கிடையாது. வேற என்ன? மணல் குவாரியிலேருந்து எல்லா குவாரிக்கும் இனிமேல் என்ன பண்ணுவாங்க? போய் இப்போ தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தடுக்கிறவனை வந்து இனிமேல் என்ன பண்ணுவான்? ஏன்னா கோரி வழக்கு இவர் பேரே இருக்குது. அப்போ என்ன பதில் சொல்ல முடியும்? இதில் இன்னொரு விஷயம் என்ன, தாவேக்கால இப்போ இருக்கிற, அதாவது பலர் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருந்தாலும் யாருமே இடி வலயத்திலையோ சிபி வலயத்திலோ எக்ஸப்ட் ஆதவர்ஜுனா அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை. ஆதவர்ஜுனா கூட இல்லையா? அவரும் இல்லையா? அவரோட மாமனார் சம்மந்தப்பட்ட அதையே இங்கே கொண்டு சேரும். ஆதவர்ஜுனா அவ்வளோதான். அவருக்கு அந்த மாதிரி இருக்குது. இடி வலயத்தோட சிபிஐ கண் வலயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் விஜயபாஸ்கர் அவர்கள். இவர் நிர்வாகியாக செயல்பட்டால் கூட தாவேக்கா மீது ஒரு மிக இழுக்கு வர வாய்ப்பு இருக்காது. ஆமாம், வேற என்ன? ஏன் இந்த இடத்துல வந்து தவறு பண்ணிட்டாங்க? கனிமொழி பேசுகிறாங்களா? அதானே எந்த வாஷிங் மிஷின் போட்டு குட்கா கரையை கூட அந்த வாஷிங் மிஷின் நீக்கணும்லாம் கிண்டல் அடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன காரணம்? அதுதான் நோக்கி போய்ட்டுருங்க. ரைட். இது ஒரு புறம் இருக்க, எதிர்கட்சியை இன்னொரு பக்கம் பார்க்கக்கூடிய நம்ம திமுக சைட்லேருந்து ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. செனட்டாப்பில் வந்துட்டு அக்கா கனிமொழி, உதயநிதி அவர்கள், சபரீஷன் அவர்கள், கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த 4 பேர் சந்தித்து பேசுகிறதே அதிர்ச்சியான நியூஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட்சியை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழு போட்டிருக்காங்க. அதெல்லாம் யாரும் பார்த்தா எல்லாம் தோத்த அமைச்சர்களை தூக்கி போட்டிருக்காங்க, முன்னாள் தோத்த அமைச்சர்கள் தூக்கி போட்டிருக்காங்க. 2-3 பேர் புது, சக்கரபாணி, தங்கந்தென்னரசு, இவங்க மட்டும் எம்எல்ஏக்களாக இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய அவசியம் திமுகவுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறுசீரமைப்பு எந்த இடம்னா அறிவாலயம் தான், வேற என்ன? இது வந்து மறுசீரமைப்பு குழு, மறுசீரமைப்பு குழுக்கான மறுசீரமைப்பு குழு, மறுபடியும் இப்படியே 5 வருஷம் ஓட்டிடுவாங்க. நடவடிக்கைலாம் எடுக்க தைரியம் கிடையாது. இந்த மறுசீரமைப்பு குழுவும் எவனா ஏப்ப சாப்பியா இருக்கான்னு பார்த்துன்னு இருக்கோம். சக்கரபாணிக்கு அங்கே யார் நமக்கு ஆகாத ஆள், அவனை தூக்கு. தங்கம் தென்னரசுக்கு ரொம்ப வளர்ந்துகிட்டே வரான், அவனை தூக்கு. யார் தாவேக்காக்கு போகணும் அவனை அனுப்பி விட்ருவாங்க, இவங்களே அனுப்பி விட்ருவாங்க. அதனால் நான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் ஒருத்தருடைய செயல்பாடு சரியில்லை. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் சொல்ல சொன்னீங்கன்னா ஸ்டாலினே சரியில்லைன்னு தான் வந்திருக்கோம். அதனால் இப்போவும் திருந்துறாங்களா நான் கேட்குறேன். இவர்கள் திருந்திய பாடே கிடையாது. இவர்கள் திருந்தவும் மாட்டாங்க, அவங்க ரத்தத்திலே ஊர்னது. அதனால் அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு மற்றவங்களை பயமுறுத்திக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரைட்ண்ணா. இந்த நிகழ்ச்சியில் இந்த 2 பேரும் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜாயின் பண்ண நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது என்னென்னா, ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு தான். கரூரில் ஒரு பாக்கி இருக்குது, அதை நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. பார்த்தா வழக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது திருப்புற மாதிரியும் போயிட்டுருக்கு. இது எதை நோக்கி போயிட்டுருக்கு? பழிக்கு பழியா? அதே மாதிரி அரசியல் தானா? பழிக்கு பழி வாங்கினா கூட அது எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு கூடாது. மேடையில் பேசுகிறது அழகு இல்லைல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆதவர்ஜுனா இந்த மாதிரி வாய் விட்டுட்டே போனார்னா அது என்றைக்கும் தானே பேக் ஃபயர் ஆகும். அவரை நம்ம ஒரு இதில் கூட நான் சொல்லியிருப்பேன், தாவேகாவுடைய சேகர் பாபுன்னு. ஏன்னா சேகர் பாபு நீங்கள் திமுக தோத்துச்சு, தங்கம் தென்னரசை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இல்லை வேறு யாராவது பேசுகிறாங்களா? ஏன் சேகர் பாபு பற்றி பேசுகிறாங்க? அவ்வளோ விஷயங்கள், முறைக்கிறது, பேசுறது, வாய் விடுறது, இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் இவர் வந்து இன்னும் கரூரில் கொஞ்சம் இருக்குது, அதுனா அப்போ பழிவாங்க உணர்ச்சின்ற மாதிரி போயிடும். இப்போ சும்மா நடவடிக்கை எடுத்தாலும் சொல்கிறாங்க, பழிவாங்கப்படுகிறார்களா, குறிவைக்கப்படுகிறார்களா? வேறு என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து நீங்களே இன்னும் பாக்கி இருக்குது, அது இருக்குன்னா அப்போ ஏதோ நோக்கத்தோடு செயல்படுறீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகும். நோக்கத்தோடு செயல்பட்டாலே எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லலாம் உண்டு உண்டு. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இது சிக்கல் தான். ஆதவர்ஜுனா அவரோட பேச்சு முழுக்க முழுக்க பார்த்தாலே ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு பேசுகிற மாதிரி, அவரோட முக தோரணை, பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் மாற்றிக்கணும். மாற்றிக்கலன்னா நீங்கள் பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஈஸியாக உங்களை நாளைக்கு ஏதாவது ஒன்று எடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் திமுக உங்களுக்கும் ஏதாவது முன்பகை இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுறணும். ஒரு அமைச்சராக, ஒரு கட்சியாக எது நடவடிக்கை போகணுமோ அந்த மாதிரி விஷயங்களில் போகணும். இன்றைக்கி இவர் சிடிஆரும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு. எடப்பாடி பதவி விலகிடணும், ஸ்டாலின் பதவி விலகணும், அடுத்த கட்சியில் இருக்கவங்க நீங்களாம் அரசியல் விட்டு போயிடணும், அப்போ தான் கட்சி விலகுன்னு சொல்கிறதுலாம் நீங்கள் நேற்று அதோட ஒரு தவறான கருத்து என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் துபாயில் இருக்காருன்னு சொல்லி சொன்னது. அதெல்லாம் விமர்சிக்கலாங்க. இல்லை, அவர் இருக்கிறது இங்கே தான் இருக்காரு. அப்படியா? சென்னையில் இருக்கிறவர் போய் நீங்கள் துபாயில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அது அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து போடுற அளவுக்கு போகுது இல்லை? அதான் இதெல்லாம் விசாரிச்சுக்கணும். எவனா கூட இருக்கிறவன் சொல்லுவான் தலைவர் துபாய் போயிட்டாங்க, அதை நம்புறது. கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பேசணும். இன்னொன்று, நீங்கள் அரசியல் விட்டு போயிடணும், நீங்கள் அரசியல் விட்டு போயிடணும்னா இது என்ன கதையாக இருக்குது?
நான் எப்படி இருக்கணும் நீங்கள் யார் சொல்லின்னு தான் கேட்பாங்க அடுத்தது. அதனால் அவங்கள விமர்சனம் பண்ணுங்கள், நேர்மையான முறையில் அந்த விமர்சனம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு டெய்லி நீங்களே தலையை கொடுக்குற மாதிரி பார்த்தா பண்ணணும். ரைட்ண்ணே. அதிமுக சார்பாக மகளிர் அணி கூட்டம் நடந்ததுண்ணே. அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட பொருளாக போயிருக்கு. வெளியே போன பலருமே சொன்ன வார்த்தை எப்படி இவங்க கூட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையான ஒரு கூட்டம் எது கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க, கட்சி பதவியை. அதுமாதிரி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், தங்கமணி அவர்கள் எல்லாருமே கொடுத்த பதவி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கலந்துருக்காங்க. மிக முக்கிய லெவலில் சொல்ல போனால் 2-3 பேர் மட்டும் தான் கலந்துருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகக்குள்ள? இன்னும் பல பேர் வெளியே போகிறாங்கன்ற நிலமை தான் நடந்துகிட்டு இருக்குது. இது இப்படியே இவர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்து யாரை பற்றியும் கவலை இல்லை, யாரையும் கூப்பிட்டு பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி நான் எடுத்து தான் முடிவுன்னு பண்ணாருன்னா அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர் நினச்சிக்கிறாரு இது வந்து சரியான நடவடிக்கை, கட்சி என்கிட்ட தான் இருக்குது, தொண்டர்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் தான் போகிறாங்க. தலைவர்கள் தான் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கட்சி. அது ஒரு உளவியல் ரீதியாக இந்த கட்சி ஒன்றும் இல்லைப்பா அவ்வளோதான் அப்படின்ற. ஏன் திமுக இந்த நீங்கள் கேட்டிங்களா அந்த குழு எதுக்கு போடுறாங்க? ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க. அது வந்ததுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது, பயம். அதுக்கு பதிலாக இந்த குழுவை போடுறாங்க. இந்த குழு ஆய்வறிந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும், அப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கூட அந்த குழு கொடுத்துச்சு நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி போயிடலாம். இந்த மாதிரி உருட்டுறதுக்கு தான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கே தைரியம் இல்லை. அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரிசு கட்சி. ஆமாம், மாவட்டத்தோட பெரும்பாலும் எடுத்து பேச மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 பேர் திரும்பி வந்தாங்கல்ல, அவங்க மாவட்ட சில பதவி கொடுக்க வேண்டியதானே. அப்போ பிடிவாதம் எங்கே ஆரம்பிக்குது? அப்புறம் இவங்க மேலே குற்றத்தை தூக்கி போட்டால் வெளியில் போயிட்டாங்கன்னா துரோகிகள்ன்றது. என்ன துரோகம் பண்ணாங்க? நடைமுறை தவறு சுட்டி காமிக்கிறத கரெக்ட் பண்ணுறது தான் கட்சி. கட்சின்னா நீங்கள் மட்டும் கட்சி கிடையாது, கட்சின்றது ஜனநாயகம். அதில் பல தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அதிமுகவுடைய வீழ்ச்சியில் தான் போய் முடியும். ரைட்ண்ணே. ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அமைஞ்சதிலிருந்து நம்ம வெளிப்படையாக பார்க்க போனால் ஒரு நல்ல ஒரு அமைச்சராக தன்னுடைய துறையில் வந்து மிக சிறந்த லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபர் வந்து விக்னேஷ் அவர்கள். டாஸ்மாக் துறையில் டாஸ்மாகோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்கள் எல்லாமே 30ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சுது. அந்த ஜூன் 30ஓட நேற்று வந்து அறிவிப்பு வந்து நீங்கள் எல்லா பாரையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, டெண்டர் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு தைரியமான ஒரு முடிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தே பழகியிருப்பாங்க. பார் நடத்த ஓனர்ஸ் எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க நேற்று நைட்டு பேச அந்த மீட்டிங்கில் அவங்க சொன்ன வார்த்தை, எங்களை பார் நடத்த விடலைன்னா நாங்கள் கடைகள் நடத்த விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, விக்னேஷ் அவர்களுடைய இந்த செயல்பாடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எப்படி சொல்கிற டாஸ்மார்க்கை அவர் ஒவ்வொரு விதமாக மாற்றிட்டு இருக்கிறாரு. அந்த மாற்றிட்டு இருக்கிற செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பிட்ட சில அமைச்சர்களை விக்னேஷ் சிறப்பாக செயல்படுறாரு. அவர் அந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு. இந்த 10 ரூபா பாட்டில் 10 ரூபா கூட கிட்டத்தட்ட குறைச்சிட்டு அதை வேறு மாதிரி கொண்டு வராங்க. ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலும் பாருன்றது இவர்கள் எப்படி நடத்துனாங்க, என்னென்ன விதிமீறல் நடந்ததுன்னு தெரியும். புதுசாக விதிகள் வகுக்கப்பட்டு 1 வருஷம் டெண்டரே விட பார் நடத்துனாங்க. 1.5 வருஷம் நீங்கள் இடி ரிப்போர்ட் எடுங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது இந்த விவகாரத்தில் புதுசாக விதிகள் மாற்றப்பட்டு பார் அப்படின்னு பாரை நீங்கள் சொன்னீங்கல்ல, கடந்த ஆட்சியோட பயப்படுவாங்க இவங்க பாரை வந்து தைரியமாக மூடுறாங்க. என்ன காரணம்னா கை சுத்தம் தான் மூடலாம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போது பாரே நான் நடத்த விடலன்னா நான் கடையை நடத்த விட மாட்டேன்னா அப்போ மறுபடியும் பார் இவங்களுக்கே கொடுக்கணுமா? அந்த கேள்வியும் வருதில்ல. அப்போ பார் உனக்கே தர்றேன், நான் சொல்கிறபடி நடத்துன்ற மாதிரி தான் போகும். அதனால் கொஞ்சம் ஒரு உறுதியான நடவடிக்கை இந்த கவர்மெண்ட் பண்ணுச்சுன்னா உண்மையிலேயே பாராட்டப்படும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடமும் கரெக்ட் ஆகும். அதனால் அவர் எடுக்கிற நடவடிக்கை நல்ல விஷயம், அதை கொஞ்சம் பிரபலப்படுத்துங்க. அப்படியே விட்டுருந்தாண்டா அவர். ஏன் அவரை வந்து அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது? இது என்ன ஒரு பியூரோக்ரஸி பண்ணுற விஷயம் தான் சொல்லி சொல்லுவோம். ஆனால் எல்லா இதுலேயுமே ஒரு அமைச்சரோட நேரடி இன்வால்மெண்ட்டோட பண்ணக்கூடிய ஒரு துறையை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவரை பற்றின பெரிய லெவலில் நல்ல அறிக்கை வரட்டும் அந்த அப்புறம் அது ரைட்டு. அடுத்த ஒரு கேள்வினா, நேற்று நடந்த அந்த மீட்டிங், அந்த ட்ரீட், அதில் வந்து விஜய் அவர்களுக்கு நம்முடைய முதல்வர்கள் கலந்துகிட்டு இருந்தார். அப்புறம் எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்கிற வார்த்தை ஊழலை ஒழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அண்ணன் வைகோ அவர்கள் மட்டும் ஒரு வார்த்தை தெரிவிச்சிருக்காங்க, என்னுடைய எம்எல்ஏக்கள் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்வர்களும் பேசப்பட்டிருக்குன்னு சொல்கிறது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம்? என்ன எம்எல்ஏ கலந்துக்கல? எம்எல்ஏ வந்து உதயசூரன் தான் திமுக ஆகிட்டாங்க, அவங்க அப்படியே போயிட்டாங்க. அதனால் அது எப்படி வருவாங்க? அவருக்கு எதுக்கு? அவங்களுடைய சாமர்த்தியம், அவங்க சாமர்த்தியம் மீறி அவங்க சாமர்த்தியத்தை அவங்க காமிச்சிட்டாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. இன்னொன்று இவர் கட்சி தானே இங்கே வந்து ஜாயின் பண்ணுறது.
அது என்னமோ எனக்கு ஏதோ ஹோட்டல் நடந்த கான்ஃபரன்ஸு கார்ப்பரேட் மீட்டிங் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அனைத்து கட்சி கூட்டம் மாதிரியே தெரியல. இல்லை ஆனாலும் அந்த ஒரு தன்மை நல்லா இருந்தது. முதல்வர், சுற்றி ரவுண்டு முக்கியமான தலைவர்கள் அவங்க மட்டும் ஃபுல்லாகவே வருது. அப்புறம் அடுத்தடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அது இதுன்னு உட்காந்து பேச்சுவார்த்தைன்னு போச்சு. முதல் கட்டமாக ஒரு இது முடிச்சிருக்காங்க போல், என்ன பேர் வைக்கிறது, என்ன இது எப்படி கொண்டு போகிறதுன்னு. 2ஆம் கட்டமாக ஒரு ஆலோசனை நடக்கும். இது நடுவில் திருமாவளவன் போய் தனியாக இன்றைக்கி பார்த்து பேசியிருக்காரு. அவர் என்ன விஷயமா போனாருன்னு தெரியல. இது நாளே விஷயங்கள்லாம் வெளியே வராது, போக போக போகிற விஷயங்கள் வெளியே வரும். ரைட்ண்ணே, இறுதி என்னோட கேள்விண்ணே, இந்த ஐஎன்டி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து பிஜேபிக்கு எதிராக மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம பார்த்துப்போம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உருவாயிட்டு வந்தது. அந்த ஐஎன்டி கூட்டணியில் இப்போ புது ஒரு சர்ச்சையாக கிளம்பி இருக்கிறது. ஆந்திராவுடைய முதல்வர் வந்து தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் இனிமேல் தீதி வேண்டாம், மம்தா அவர்களே அனுப்பி விட்ருக்கேன், கூட்டணியிலேருந்து அனுப்பி விட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன பாவம் பண்ணாங்க அவங்க? காரணம் வெஸ்ட் பெங்காலில் தோற்றதுக்கு காரணம் அவங்களுடைய இயலாமை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ திமுக அவர் ரொம்ப க்ளோஸு வேற முதல்வர்கிட்ட. இங்கே இருக்கிறது அனுப்புதெல்லாம் இல்லை, அவங்களோட இருக்காங்களான்னு பாருங்கள். இந்தியா கூட்டணின்னு நீங்கள் ஒன்று கிடையவே கிடையாது. அவங்கவுங்க இப்போ திமுக முடியாதுன்னு சொல்லிச்சு. தீதி இவர் கூட அகிலேஷ் கூட சேர்ந்தாங்கன்னா நாங்கள் இந்தியா கூட்டணியில் நாங்கள் தனி கூட்டணின்னு போவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் இந்தியா கூட்டணின்றது பேருக்கு தான் இருக்குது தவிர அது ஒரு வலுவாகவோ இல்லை அவர்கள்ட்ட குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராமோ எதுவுமே கிடையாது. அவங்க இல்லை, காங்கிரஸ் மட்டும் வச்சுன்னு ஊட்டின்னு இருக்குது. கண்டிப்பாக மிக்க நன்றி நேரத்துக்கு.